யூடியூபர்கள் மூலம் பிரபலமான சென்னை கேஜிஎஃப் துணிக்கடையின் ஓனர் விக்கி கடையின் முன்னாள் ஊழியரை குடவுனில் அடைத்து வைத்து இரும்பு ராடால் தாக்கிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். பணி நேரத்தில் 1 லட்சம் ரூபாயை ஏமாற்றியதாக ஆட்களை வைத்து ஊழியரை தாக்கிய விக்கி போலீசில் சிக்கியது எப்படி? எதுக்கு என்ன போட்டு 100 பேர் வச்சு என் கடவாசல்ல வச்சு என்ன மிரட்டுறீங்க? என்ன ஸ்கெட்ச் போட்டாங்க. வெட்டுவீங்களா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இன்னைக்கு நான் போய் சொல்ல இப்படிதானே நான் உட்கார்ந்துருந்தேன் கடவுள்ல. 100 பேர் கேட்டுக்கு வரல இருந்தா முஞ்சி போனா நான் உயிரை போயிடுமா? போயிட்டானா ஆன்றது இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நான் செத்தே போனாலே என் கடை இருக்கும். பசங்க என் போட்டோ வச்சுட்டு தினந்தோறும் கடையை தந்து வியாபாரம் பண்ணும். செத்து போனால கெத்து போவாதுறான்னுவாங்கல்ல. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? 6 மாதங்களுக்கு முன்பு வேலையை விட்டு நின்ற கேஜிஎஃப் துணிக்கடையின் முன்னாள் ஊழியரை குடவுனில் அடைத்து வைத்து இரும்பு கம்பியால் விக்கி தாக்கியுள்ளார். பணத்தை ஏமாற்றியதாக ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய விக்கி போலீசில் கூறிய வாக்குமூலத்தின் பின்னணி என்ன? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நல்லப்ப வாத்தியார் தெருவைச் சேர்ந்த விக்கி என்கிற கேஜிஎஃப் விக்கி. இவர் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு பகுதியில் கேஜிஎஃப் மென்ஸ்வேர் என்ற பெயரில் துணிக்கடை வைத்து நடத்தி வருகிறார். இப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த அம்மாள் டும்மாள் அமுக. இங்க பார் மூஞ்ச காட்டு. இது என்ன அமுக டுமுக அம்மாள்? இது பார் ஒரு தையல் இல்ல, 1 2 3 4 தையல். இப்ப அடிச்சு காட்டுறேன். இதான் அமுக டுமுக அம்மாள், ஒரிஜினல் அமுக டுமுக அம்மாள். கிழிஞ்சா? அந்த கடையில் எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த 19 வயதுடைய ரிஸ்வான் என்ற இளைஞர் கடந்த 1.5 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கேஜிஎஃப் கடையில் இருந்து வேலையை விட்டு நின்ற ரிஸ்வான் மீண்டும் வேலை கேட்டு கடந்த 16ஆம் தேதி அன்று கடைக்கு சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் கேஜிஎஃப் விக்கிக்கும் ரிஸ்வானுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வேலையை விட்டு நிற்பதற்கு முன்பு கடையில் சுமார் 1 லட்சம் ரூபாயை ஏமாற்றியதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்குமாறும் விக்கி தகராறு செய்துள்ளார். தான் எந்த பணத்தையும் ஏமாற்றவில்லை என கூறி ரிஸ்வான் எதிர்த்து நின்றிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த கேஜிஎஃப் விக்கி ரிஸ்வானை குடோனில் அடைத்து ஆட்களை வைத்து இரும்பு ராடால் தாக்கியுள்ளார். 2 நாட்களாக குடோனில் அடைத்து வைத்து ரிஸ்வானை சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து தெரிய வர ரிஸ்வானின் உறவினர்கள் 30,000 ரூபாயை கொண்டு சென்று கேஜிஎஃப் விக்கியிடம் கொடுத்து ரிஸ்வானை விடுவிக்க கூறினர். பணத்தை வாங்கிய விக்கி மீதமுள்ள பணத்தை கொண்டு வரச் சொல்லி ரிஸ்வானை அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் குடோனில் வைத்து தாக்குதலில் காயமடைந்த ரிஸ்வான் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனை நிர்வாகம் அடிதடி கேஸ் என வண்ணாரப்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அங்கு சென்ற அதிகாரிகள் காயமடைந்த ரிஸ்வானிடம் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்தனர். ரிஸ்வான் மீது தாக்குதல் நடத்திய விக்கியின் கூட்டாளிகள் என்று கூறப்படும் மதன்குமார், சசிகுமார், சச்சின்குமார் ஆகிய 3வரையும் பிடித்து சிறையில் அடைத்தனர். போலீசார் தன்னை தேடுவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட கேஜிஎஃப் விக்கி சென்னையில் இருந்து தலைமறைவானார். தனிப்படை அமைத்து தேடியதில் சேலத்தில் பதுங்கியிருந்த விக்கியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். கடைக்கு வரும் வாடிக்கையாளரிடம் ஜிபே, போன்பே மூலம் 1 லட்சம் ரூபாயை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றி மோசடி செய்ததாக ரிஸ்வான் மீது விக்கி குற்றம் சாட்டியிருக்கிறார். ரிஸ்வான் மீது குற்றம் இருந்தால் போலீசில் புகாரளித்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து கேஜிஎஃப் விக்கி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் பாஜக இளைஞரணி பொறுப்பில் இருந்து கேஜிஎஃப் விக்கி நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தீபாவளி சீசனில் சென்னை கேஜிஎஃப் துணிக்கடையில் 3 குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்த்ததாக மீட்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் தற்போது கேஜிஎஃப் கடை முன்னாள் ஊழியரை குடவுனில் அடைத்து வைத்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.